Hello students, exercise 2.7, question number 10. A man joined a company as assistant manager. The company gave me a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? Dear students, ஒரு கம்பெனியில் ஒரு மேன் ஜாயின் பண்ணுறார் அசிஸ்டன்ட் மேனேஜராக. அவருக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா rupees 60,000. ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 5% இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த இஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ். அதாவது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ சேலரி அவர் வாங்குறாரு, தட் மீன் 6th இயரில் அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் சேலரி இன் ஃபஸ்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயர் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தட் மீன் ஸ்டார்டிங் சேலரி இன் ஃபஸ்ட் இயர். ஸோ தட் இஸ் சேலரி இன் ஃபஸ்ட் இயர் மீனிங் T1ன்னு சொல்லலாம் ஆர் ஏன்னு சொல்லலாம். தட் இஸ் rupees 60,000. ஸோ இதான் அவரோட ஸ்டார்டிங் சேலரி, ஃபர்ஸ்ட் இயரில் அவர் வாங்குகிற சேலரி. தென் ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, அதாவது ஆஃப்டர் ஒரு இயர் முடிஞ்ச பிறகு தான் ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அப்போது இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 1 இயர், இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 1 இயர். ஸோ 1 இயருக்கு அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுறாங்கன்னா 5% ஆஃப் த இனிஷியல் சேலரி, அதாவது ஸ்டார்டிங் சேலரியில் அவருக்கு என்ன போடுறாங்க அதில் இருக்கிற இதில் 5%. அப்போ எப்படி அதை நம்ம எழுதுவோம், 60,000ல் 5%னா 5% ஆஃப் 60,000. எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை 60,000 இன்ட்டு 5%னா 5/100. ஸோ 60,000 இன்ட்டு 5/100. இது என்னன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு போடுற இன்க்ரிமெண்ட் வந்து இந்த 60,000ல் 5% கண்டுபிடிக்கிறோமோ அதான் வந்து நமக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் இயரில் எண்டிங்கில் போடுற, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங் மீன்ஸ் செகண்ட் இயரில் அவருக்கு கிடைக்கிற இன்க்ரிமெண்ட். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு சேலரி எப்போ அவர் வாங்குவார், ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் எவ்வளோ சேலரி வாங்குறாரு, ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் எவ்வளோ சேலரி வாங்குறாரு, அதாவது சேலரி இன் த செகண்ட் இயர். நவ் salary in second year. ஸோ செகண்ட் இயரில் எவ்வளோ சேலரி வாங்குறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபஸ்ட் இயர் சேலரியும், ஃபஸ்ட் இயர் மீன்ஸ் இந்த இனிஷியல் சேலரியும், இது வந்து இன்க்ரிமெண்ட் அவருக்கு போட்ட ஃபஸ்ட் இயர் எண்டிங்கில் அவருக்கு போட்ட இன்க்ரிமெண்ட், செகண்ட் இயரில் போட்ட இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டையும் இந்த இனிஷியல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து செகண்ட் இயரில் வாங்குற சேலரி கிடைச்சிரும். ஸோ அப்போது இஸ் ஈக்குவல் டு 60,000 plus in the increment amount 60,000 of 5/100. ஸோ இப்போ இந்த டூ டேர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60,000 காமனாக இருக்கும். ஸோ டேக்கிங் 60,000 காமன், ஸோ 60,000 காமனாக வெளியே எடுத்தால் ரிமைனிங் இதில் என்ன இருக்கும் 1 இருக்கும், ப்ளஸ் இதில் என்ன இருக்கும் 5/100. ஸோ இதான் அவர் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வாங்குற சேலரி, அதாவது ஃபஸ்ட் இயரோட எண்டில், தட் மீன்ஸ் செகண்ட் இயரோட சேலரி. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு T2. ஸோ ஃபஸ்ட் இயர் சேலரி இது, தட் மீன் T1. ஸோ ஃபஸ்ட் இயர் எண்டிங்கில் ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அப்போது தட் இஸ் செகண்ட் இயரோட இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இது இந்த இன்க்ரிமெண்ட்டையும் ஃபஸ்ட் இயர் சேலரியும் ஆட் பண்ணால் நமக்கு செகண்ட் இயரோட அந்த சேலரி கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ். இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அப்போது 2 இயர்ஸ் எண்டிங்கில் இதுதான் அவரோட சேலரி, செகண்ட் இயர் எண்டிங்கில் இதுதான் அவரோட சேலரி. அப்போ இந்த சேலரியில் 5% நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த சேலரியில் 5% கண்டுபிடிக்கணும். அப்போது 60,000 ஆஃப் 1 + 5/100. ஸோ அப்போது இந்த அமௌண்ட்டில் 5%னா இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100. இவர் வந்து செகண்ட் இயர் எண்டிங்கில் வாங்குற சேலரி இது. இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இப்போ என்ன போகிறோம், இன்க்ரிமெண்ட் போகிறோம், தட் இஸ் 5/100, 5%. இந்த அமௌண்ட்டில் 5%. அப்போது நவ் we have to find the salary in the third year. So salary in third year. So third year that mean T3. ஸோ தேர்ட் இயரில் எவ்வளோ சேலரி வாங்குறாரு. அப்போ தேர்ட் இயரில் வாங்குற சேலரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் இயரில் எண்டில் வாங்கின அவரோட சேலரியும், தட் மீன் இந்த அமௌண்ட்டு
60,000 of 1 plus 5 by 100. ஸோ இந்த அமௌண்ட்டு கூட ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு போடுற இன்க்ரிமெண்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் தேர்ட் இயரில் அவருக்கு போடுற இன்க்ரிமெண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் 2 இயர்ஸ்னா தேர்ட் இயர்னு மீனிங். ஸோ அப்போ இந்த ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் போடுற அந்த தேர்ட் இயர் இன்க்ரிமெண்ட்டை இந்த செகண்ட் இயர் எண்டில் வாங்கினா அந்த சேலரியோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 60,000 ஆஃப் 1 plus 5 by 100 into 5 by 100 இந்த வேல்யூ அப்படியே இது கூட ஆட் பண்ணிச்சு. இது வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ, இது வந்து அவர் செகண்ட் இயர் எண்டில் வாங்குற சேலரி. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது இதுலேயும் 60,000 ஆஃப் 1 plus 5 by 100 இருக்குது, இதுலேயும் 60,000 ஆஃப் 1 plus 5 by 100 இருக்குது. அப்போ டேக்கிங் அவுட் காமன் 60,000 ஆஃப் 1 plus 5 by 100 காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வெளியே ரிமைனிங் என்ன இருக்குது, 1 இருக்குது. ப்ளஸ் இதில் 60,000 ஆஃப் 1 plus 5 by 100 வெளியே எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கும், 5 by 100. இப்போ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவர் தேர்ட் இயரில் வாங்குகிற சேலரி, தட் இஸ் T3. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம இதை சிம்பிளை பண்ண முடியும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. 1 plus 5 by 100 1 plus 5 by 100. அப்போ என்ன பண்ணலாம், 1 plus 5 by 100 the whole square போட்டுக்கலாம். ஸோ 1 plus 5 by 100 the whole square. ஸோ அப்போது இந்த 60,000 ஆஃப் ரெண்டு சேம் டைம் 1 plus 5 by 100 1 plus 5 by 100. அப்போ 1 plus 5 by 100 the whole square. அப்போது இதில் இதான் வந்து ஒரு தேர்ட் இயரில் வாங்குகிற சேலரி, அதாவது ஆஃப்டர் தேர்ட் இயர், தேர்ட் இயரில் ஆஃப்டர் 2 இயர்ஸ்னா அப்போது தேர்ட் இயரில் வாங்குகிற சேலரி இது. ஸோ தட் இஸ் T3. ஸோ நமக்கு இப்போது 3 கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் T3. நெக்ஸ்ட்டு T2 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, திஸ் இஸ் T2. நெக்ஸ்ட்டு T1, தட் இஸ் A. ஸோ 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃப்ரம் த above so T1, T2, T3, etc. up to எத்தனை டேர்ம் வரும், T6 வரைக்கும் வரும். ஓகே, நவ் இப்போது இதை நம்ம எழுத போகிறோம். வேல்யூஸ் T1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. T1 மீன்ஸ் 60,000. ஸோ 60,000, T2 இங்கே இருக்குது 60,000 ஆஃப் 1 plus 5 by 100 1 plus 5 by 100, T3 60,000 of 1 plus 5 by 100 the whole square, dot. இதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் அப் டு 6 terms போகும். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஜிபியா இல்லையான்னு நம்ம இப்போ என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ ஜிபியா இல்லையான்னு செக் பண்ணது நம்ம என்ன பண்ணலாம்னா, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனோ ஆல்ரெடி the general form of GP, that is A, AR, AR square, dot etc. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, A இருக்குது, தென் R, அதே வேல்யூ ஸ்கொயரில் வருது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் a GP. இது இந்த சீக்வன்ஸ் நமக்கு என்னது, GP. therefore the salaries in the first, second, third, dot forms a GP. So GPA form பண்ணது. அப்போ so we can take A is equal to 60,000, then R is equal to, what is R, 1 plus 5 by 100. ஸோ நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 1 5 is 5, 25 is 100. ஸோ அப்போது 1 plus 1 by 20, இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோம்னா 120 20 plus 121 by 20 கிடைக்கும். ஸோ தட் இஸ் R is equal to 21 by 20. So now we know the value of A and R. So now we have to find salary after 5 years. Therefore
after 5 years. That means salary in the 6th year. So after 5 years na appo 6th year salary in the 6th year. So we have to find T6. So we know the formula for Tn. So Tn is equal to Tn of GP is A into R power n minus 1. So we have to apply the formula here. So now T6 க்கு பதிலா இந்த formula apply பண்ண போறோம். So first A value is 60,000 of R value நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது இன்னும் சிம்பிளை பண்ணலாம். So R is equal to இது இன்னும் சிம்பிளை பண்ணீங்கன்னா 21 20 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1.05 நமக்கு கிடைக்கும். So final R value is 1.05. So 1.05. Now we can apply that 1.05 whole power n. n ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க 6. n ஓட வேல்யூ is 6. n is equal to 6. n is equal to 6. ஏன்னா after 5th year னா 6th yearல அந்த salary நம்ம கண்டுபிடிக்கிறோம். So now அப்ப என்ன வரும் 6 minus 1 is equal to 60,000 of இந்த 1.05 இங்க மேல 6 minus 1 5 is equal to 60,000 of இந்த 1.05 5 times நம்ம multiply பண்ணோம்னா நமக்கு 1.2762815625 ஒரு வேல்யூ கிடைக்கும். So then இந்த 60,000 இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணும்போது 76576.89375 வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ டெசிமல் இருக்கு. ஸோ இதை ஹோல் நம்பரா இன்டிஜரா கன்வெர்ட் பண்றது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டெசிமல்ல போவோம். டெசிமல் வந்து மோர் தென் 5 இருந்ததுன்னா 1 எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது கூட 1 எடுத்து ஆட் பண்ணா இங்க 7 ஆயிடும். therefore 76,577. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வாங்குற சேலரி பார்த்தீங்கன்னா 76,577. ஓகே, தேங்க்யூ.